பாரிவேந்தர் அவர்களால் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்ப்பேராயம் தலைசிறந்த எண்ணற்ற தமிழ்ப்பணிகளை ஆற்றி வருகிறது. தமிழ் அருச்சுனைஞர் சான்றிதழ் படிப்பு, வள்ளலார் சான்றிதழ் படிப்பு முதலானவற்றோடு பல இலட்சம் மதிப்பிலான தமிழ்ப்பேராய விருதுகள் வழங்குதல், அரிய நூல்களை வெளியிடுதல், பன்னாட்டு, தேசிய மாநாடுகளை ஒருங்கிணைத்தல் என பல்வேறு சிறந்த பணிகளை ஆற்றி வருகிறது. தமிழ்ப்பேராயம் வழி மாணவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்த பல ஆயிரம் மாணவர்களை கொண்ட பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் செயல்பட்டு வருகிறது. அரும்பணிகள் பல ஆற்றிவரும் தமிழ்ப்பேராயம் இதன் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சாற்றலை அங்கீகரிக்கும் நோக்கத்தில் சொல் தமிழா சொல் 2025 என்னும் தலைப்பில் மிக பிரம்மாண்டமான பேச்சுப் போட்டியை தற்போது ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கி 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இப்பேச்சுப் போட்டி பல்வேறு கல்லூரிகளில் நடத்த திட்டமிடப்பட்டது. 6வது மண்டலத்திற்கான பேச்சுப் போட்டி மதுரை தியாகராஜர் கல்லூரியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. எப்படி தாய்மொழியாக மாறும்? தாய் என்பவள் ஒரு குழந்தைக்கு பாலூட்டி சோறூட்டி நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்து அவன் எப்படி இந்த ஊர் பெருமைகளை பேசும் என்பதை கற்றுக் கொடுப்பாள். நம் கீழடியும் அப்படித்தான். நம் மக்களுக்கு, நம் வைகை ஆற்றுக்கரையோர மக்களுக்கு எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி நாகரிகங்களை வெளிக்காட்ட வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்று இந்த உலகமே நம்மை பற்றி பேசும் அளவிற்கு தன்னை வளர்த்துள்ளார் நம் கீழடி அன்னை. சரி, பெண்ணியம் பேசுபவர்களுக்கு நான் கூற வேண்டும். சங்ககால புலவர்கள் பல இருந்தனர் என்பதற்கு நம் கீழடியில் சான்றாகும். பல கல்வெட்டுகளில் பல பெண் புலவர்களின் பெயர்களும் நம் கீழடியில் கிடைத்துள்ளது. ஆதன், குவியன் என்ற 2 பெயர்களும் சங்ககாலத்திலேயே இடம்பெற்று வந்துள்ளது. இன்று கீழடி நம் தாய்மொழியாக இருப்பதற்கு அதை நாம் வளர்க்கிறோம் என்று வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். மங்காத தமிழென்று சங்கே முழங்கு கம்பெண் கண்ட காவிய மொழி புதிய மலையில் தோன்றி இன்றளவும் நீடித்தும் நிலைத்து இருக்கக்கூடிய நம்முடைய தமிழின் பெருமையின் ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்வதற்காக இந்த கீழடியை நாம் ஆய்வு செய்கிறோம். இந்த கீழடியை நாம் எதற்காக ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்முள் பலரிடமே தோன்றும். நம் தொன்மையான தமிழர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருப்பார்கள், நம் தமிழை நம் செம்மை செழுமை மிகுந்தது இலக்கிய வரலாறுகளை கொண்டிருக்கிறது என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் அவற்றிற்கான சான்றுகள் யாருமே இது கிடைக்கவில்லை. சான்றுகள் இருந்தாலே நம்பும் சூழலில் தானே நாம் இருக்கின்றோம். அதற்காக சிவகங்கையின் அருகில் உள்ள கீழடி என்னும் கிராமத்தில் ஒரு சிறு பிரமிடு தோன்றியது. அது பிராமிய எழுத்துக்களாக கருதப்பட்டன. நம் தமிழர்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் தெரிந்தவர்களாக, எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு மிகவும் பெருமை தரும் விஷயம் அல்லவா? வாய்ப்பளித்த செந்தமிழுக்கு வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு மதுரை மாநகரின் சிறப்புகள். மதுரை என்றாலே சிறப்பு மிக்க தமிழ்தான் என்றும் ஞாபகத்திற்கு வரும். மழை வரப்போகிறது என்றால் மண்ணின் மலை வாசனை அளிக்கும் என்பார்கள். ஆனால் மதுரை நகருக்கு உள்வரும்போதே தமிழின் வாசனை கமகமக்கும். மதுரையில் உள்ள குன்றுகள் ஏராளம். தமிழர்களின் வரலாறு வீழ்ச்சிருக்கிறது. தமிழர்களின் வரலாறு எவ்வாறு இருக்கிறது என்பதை கீழடிதான் நமக்கு விளக்குகிறது. ஏறக்குறைய 1981ஆம் ஆண்டு தமிழாசிரியர் அவர்கள் கீழடியை அகழாய்வு செய்த போது அங்குதான் கீழடியில் அந்த அகழாய்வு நிகழ்வுகள் கண்டறியப்பட்டுள்ளது. முதலாக அவர் அங்கிருக்கின்ற மேற்பரப்பில் கண்டறியப்பட்ட சில பானை ஓடுகளை அவர் சேகரித்து முதலில் ஆய்வுக்கு உட்படுத்தினார். அதன் பிறகு வரலாற்று ஆய்வாளர் தொல்துறை ஆய்வாளர் அவர்கள் அந்த கீழடியை ஆய்வு செய்துள்ளார். முதல் கட்ட அகழாய்வு, 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என்று 4 கட்டங்களை கீழடி அகழாய்வு இயற்றியுள்ளது. இந்த 4 கட்டங்களும் கீழடி அகழாய்வு மட்டுமல்ல, தமிழர்களின் பாரம்பரியமும், தமிழர்களின் தொல்லியலும், தமிழர்களின் மருத்துவமும் அங்கு முதலாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் தான் மூத்தக்குடி என்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க கீழடி அகழாய்வானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாடோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என்ற உரிமைக்கிணங்க மருத்துவம், வணிகம், கல்வி என்ற அனைத்து துறைகளும் வளர்ந்து திறந்திருக்கிறது என்பதற்கு கீழடி அகழாய்வு ஒரு ஆழப்பெரிய சான்றாக இருக்கிறது. கீழடி சான்று கிட்டத்தட்ட ரோமாபுரி நாணயங்களும், தமிழர்கள் நாணயங்களும், தமிழர்களின் தமிழ் பிராமி எழுத்துக்களும் என
அனைத்தும் குறிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் அந்த காலத்தே வடிகால் வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் என அனைத்தையும் விட்டு கீழடியில் வாழ்ந்திருக்கின்றன என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய சரியாக அங்கு மீட்டெடுக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழாய்வில் அங்கு செங்கல் கட்டுமானங்களும் அகழாய்வுகளும் அகழ்வுகளும் தொழிற்கூடங்களும் என அனைத்தும் பெருகி தமிழர்களின் நாகரிகத்திற்கு பறைசாற்றுகிறது. கீழடி என்பது நமது மக்களின் தாய்மொழி என்பதற்கு எந்தளவும் ஐயமில்லை. ஏனென்றால் கீழடி என்பது கீழ் இருக்கும் மணி அல்ல, நம் தாயின் மணி. ஏனென்றால் அந்த இடத்தில் தான் நமக்கான வரலாறுகளும் நமக்கான சான்றுகள் புதைந்துள்ளது. அங்கு புதைக்கப்பட்டது நமது சான்றுகள் மட்டுமல்ல, தமிழர்களின் வரலாறு தான். தமிழர்கள் வரலாறு தான் அங்கு பேசப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழர்களின் வரலாறை பொறுத்தமட்டில் அங்கு பானை ஓடுகளும் செப்பு கட்டாயங்களும் என பலவையாக அங்கு இருக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதற்கட்ட அகழாய்வு 2014 துவங்கப்பட்டு 2ஆம் கட்ட அகழாய்வு 2017, 3ஆம் கட்ட அகழாய்வு 2018 என்று 3-4 கட்டங்களை வெற்றியுள்ளது. 4ஆம் கட்ட அகழாய்வு செய்த 5083 மேற்பட்ட பொருட்கள் கிட்டத்தட்ட எங்கள் பக்கத்தில் அமெரிக்காவில் உள்ள புளோரிடோ என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள பீட்டா அணுகுலை ஆராய்ச்சியாளர்கள் அணுகுலைக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் தெரிகிறது கீழடியில் இருக்கும் பொருட்கள் ஏறக்குறைய 2700 ஆண்டுகளுக்கு பழமையானது என்றும் இது தமிழர்களின் நாகரிகத்தையும் தமிழர்களின் வளர்ச்சியையும் தமிழர்களின் மருத்துவத்தையும் தமிழர்களின் வரலாற்றையும் பறைசாற்றும் நாகரிகத்தின் குட்டி எனவும் இது தமிழர்களின் வரலாறு தமிழர்களின் தாய்மொழி எனவும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் வரலாறு இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதற்கு பலரும் பல சான்றுகள் இருந்தனர். பலர்கள் தங்களுடைய சான்றை முன்வைத்தனர், பலர் தங்களது சான்றை இல்லை என்று முன்வைத்தனர். ஆனால் கீழடி அகழாய்வு தான் தெரிகிறது தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு தோன்றிய முன் தோன்றக்கூடிய என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. எப்போதுமே மாணவர்களுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறையும் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுடைய ஆற்றலை வளர்ப்பதற்காகவே பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை தோற்றுவித்து அந்த மாணவர்களுக்கு பல்வேறு திறமைகளையும் வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் விதத்தில் எவ்வாறு கவிதை எழுதுவது, எவ்வாறு பேசுவது, எவ்வாறு நாடகம் தயாரிப்பது, நடிப்பது என்பது போன்ற பல்வேறு கலை திறன்களை அவர்கள் வளர்ப்பதற்கு உதவும் விதத்தில் அதற்கு உரிய பயிற்சியாளர்களை அழைத்து நாங்கள் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் பெற்ற அனுபவத்தின் மூலமாக அந்த மாணவர்கள் பல்வேறு திறன்களிலே விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். பாரிவேந்தர் மாணவ மன்றம் மூலமாக பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் மாவட்ட அளவில் மட்டுமன்றி மாநில அளவிலும் கூட போட்டியில் பரிசு பெற்று வருகின்ற காட்சியை வேந்தர் அவர்கள் பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தரக்கூடிய இந்த வாய்ப்பை போன்று தமிழகத்திலே உள்ள அனைத்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவர்களுடைய பேச்சு திறமையை அறிந்து அதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான உயர்ந்த நோக்கத்தோடு தான் சொல் தமிழா சொல் என்ற ஒரு பேச்சு போட்டியை முதலாக இந்த ஆண்டு தொடங்கியிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த பேச்சு போட்டியானது முதல் மண்டலமாகிய சென்னை மண்டலத்தில் நடந்தபோது அதில் பங்கேற்று பேசிய மாணவர்களுடைய பேசிய பேச்சு இதெல்லாம் பார்த்தபோது எனக்குள்ளே நான் நினைத்தேன், நகரத்திலே உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன. அதனால் அவர்கள் தலைப்பை எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசும் அளவிற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழகத்தின் பிற மண்டலங்களில் நடைபெறுகின்ற பேச்சு போட்டியில் மாணவர்கள் இவ்வாறு இருப்பார்களா என்று நான் நினைத்ததுண்டு. என்னுடைய எண்ணம் 100க்கு 100 தவறு என்று நானே நினைக்கின்ற விதத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலும் நடக்கின்ற பேச்சு போட்டியிலே பங்கேற்கின்ற மாணவர்கள் மாணவியர்கள் தங்கள் ஆற்றல்களை வெளிக்காட்டுகின்ற விதத்தில் நாங்கள் வியந்து போகின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பேச்சு போட்டி தமிழகத்தில் நடைபெறுகின்ற மற்ற பேச்சு போட்டிகளிலிருந்து வித்தியாசமானது. 3 சுற்றாக இந்த பேச்சு போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். முதல் சுற்று யாரெல்லாம் இந்த போட்டியில் பங்கேற்பதற்கு பதிவு செய்திருக்கிறார்களோ அவருடைய மின்னஞ்சலுக்கு 6 தலைப்புகளை முதல் நாள் அறிவிக்கின்றோம். அந்த 6 தலைப்புகளில் ஏதேனும் ஒன்று குழுக்கள் அடிப்படையிலே அவர்கள் தேர்வு செய்து அதில் பேச வேண்டும். இந்த முதல் சுற்றில் வேண்டுமானால் 6 தலைப்பையும் தயாரித்து கொண்டு மாணவர்கள் பேசலாம். ஏன்னால் ஒரு நாளைக்கு முன்னாலே தலைப்பு தெரியும். 2வது சுற்று என்பது 5 மணித்துளிகளுக்கு முன்பாகத்தான் தலைப்பு தெரியும். அவருக்கு 5 மணித்துளிகளுக்கு முன்பாக தலைப்பு தெரிந்து கொண்டு அந்த தலைப்பிற்கு ஏற்ப தங்களை தயாரித்து கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் முதல்ல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாணவர்களுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை, அவசியம் பங்கேற்கவே முடியாது.
ரெண்டாவது, ஏதோ சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு பேசலாம் அப்படின்னு வர்ற மாணவர்கள் இங்கே பங்கேற்க முடியாது. நாங்கள் வந்து நாட்டை பற்றி, மொழியை பற்றி, பண்பாட்டை பற்றி, அரசியலை பற்றி, தேசத்தை பற்றி, அந்தந்த மண்டலங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் தலைப்பு தர்றோம். எனவே இந்த தலைப்புகளை எல்லாம் உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு அந்த 5 மணித்துளிக்குள் தன்னை தயார்படுத்திக் கொண்டு பேசுவது எல்லோருக்கும் இயல்பானதல்ல. எத்தனை பேராசிரியர்கள் இவ்வாறு பேசுவார்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் மாணவர்கள் மிக அருமையாக பேசுகின்றார்கள். அதைவிட கடுமையான ஒரு சோதனை 3வது சுற்று. 1 நிமிடத்திற்கு முன்பாகத்தான் அவர்களுக்கு தலைப்பு தெரியும், என்ன தலைப்பு என்பது. அந்த 1 நிமிடத்திற்கு முன்பாக தரக்கூடிய தலைப்பை உணர்ந்து கொண்டு அதை வெட்டியும் ஒட்டியும் பேசணும். இன்றைய இளைஞரிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பையன் பேசுவான், வளரவில்லை அப்படின்னு இன்னொரு பொண்ணு பேசுவாங்க. அரசியல் தலைவர்கள் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பையன் பேசுவான், எடுத்துக்காட்டாக இல்லை என்று இன்னொருத்தன் பேசுவான். புதிதாக அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுவதற்கு காரணம் தன்னலமா பொதுநலமா, அது மாதிரி பல தலைப்புகள் நடக்கும். 1 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த தலைப்பை உணர்ந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மிக அற்புதமாக பேசுகிறார்கள். அப்படி இதுவரைக்கும் 5 மண்டலங்களில் பேச்சு போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. 6வது மண்டலமாக வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிறப்பிற்குரியது. பாண்டிய மன்னனிடம் கண்ணகி நீதி கேட்டு பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க மாநகரம். எனவே இந்த மாநகரத்தில் நிச்சயமாக மற்ற மண்டலங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது போலவே இருக்கிறது. அது சொல்கிறேன். இதுக்கு முன்னால் நடந்த மண்டலங்களில் ஒரு 150 160 பேர் கலந்துட்டாங்க. இப்போ இது வரைக்குமே 200 பேருக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு 300 பேருக்கு குறையாமல் மதுரை மண்டலத்தில் பங்கேற்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதுவும் தியாகராஜர் கல்லூரி தமிழகத்தினுடைய தலைசிறந்த பேச்சாளர்களை எல்லாம், தமிழ் அறிஞர்களை, கவிஞர்களை எல்லாம் உருவாக்கிய பாரம்பரிய சிறப்புமிக்க தியாகராயர் கல்லூரியில் இந்த பேச்சு போட்டி நடைபெறுவது இந்த போட்டிக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதாக நான் கருதுகின்றேன். நான் மாணவியர் பேசுகின்ற பேச்சையெல்லாம் பார்த்துவிட்டு வந்தேன். மிகச்சிறப்பாக பேசுகின்றார்கள். தலைப்பை உணர்ந்து கொண்டு ஒரு பேராசிரியருக்கு இணையாக சில நேரங்களில் நானும் ஒரு பேராசிரியர் தான், பேராசிரியரால் பேச முடியுமா என்று வியக்கின்ற விதத்தில் மாணவிகள் பேசுகின்றார்கள். உண்மையிலேயே எந்த நோக்கத்தோடு இந்த பேச்சு போட்டி வேந்தர் அவர்கள் அறிவித்தார்களோ அந்த நோக்கம் 100 விழுக்காடு நிறைவேறி இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்ற விதத்தில் மாணவர்கள் மிக அருமையாக பேசுகின்றார்கள். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தமிழ்நாட்டில் தரமான பேச்சாளர்கள் குறைந்து வருகின்றார்கள் என்று நினைப்பவர்கள் நான் ஒருத்தன். ஒரு காலத்தில் தரமான இலக்கியத்தோடு பேசக்கூடிய அரசியல் பேச்சாளர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலை குறைஞ்சி வருது. இலக்கியம் படிக்காமல், அரசியல் தெரியாமல், வரலாற்று சிறப்பு தெரியாமல், அந்தந்த காலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பேசக்கூடிய பேச்சாளர் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த குறையை போக்குகின்ற விதத்தில் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தெளிவுள்ள பேச்சாற்றல் மிக்க நம்முடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு இதையெல்லாம் உணர்ந்த அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற ஒரு பேச்சாளர் பரம்பரை வருங்காலத்தில் உருவாக போகிறது. இந்த கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் பங்கு பெற்றிருப்பாங்களான்னு சந்தேகம்தான். சிலர் வந்திருக்கலாம். ஆனால் பலருடைய ஆற்றல் எங்களுக்கு நாட்டுக்கு தெரியாமல் போயிருக்கும். அவர்களை தேடி நாங்கள் இந்த போட்டியை நடத்துறதுனால தான் பக்கத்தில் இருக்க கல்லூரி நடக்குது அப்படின்னு மாணவர்கள் உற்சாகமாக கலந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஆற்றலை அரங்கேற்றுறாங்க. எனவே ஒரு பயனுள்ள ஒரு பேச்சு போட்டியை எஸ்ஆர்எம் தமிழ் பெற நடத்துகிறது என்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். போட்டியிலே பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், மண்டல அளவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு 1 லட்சம், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு 50,000, ஆறுதல் பரிசு 5 பேருக்கு சராசரி தலா 20,000. மாநில அளவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு 5 லட்சம், 2ஆம் பரிசு 3 லட்சம், 3ஆம் பரிசு 2 லட்சம். ஏறத்தாழ பேச்சு போட்டிக்கு பரிசு மட்டுமே 40 லட்சம் தொகை ஒதுக்கியிருக்காங்க. இந்த போட்டியை நடத்துறதுக்காக ஒரு செலவு இன்னொரு 40 லட்சம் இருக்கும். ஏறத்தாழ 1 கோடி அளவில் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 1 கோடி செலவழித்ததும் பயனுள்ளது, பயனான செலவு என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த நிகழ்ச்சி அமைகிறது என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பேராசிரியர் கரு நாகராஜன், தலைவர் தமிழ் பேராயம்.